வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7 அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ விஜய் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் லாஸ்ட் 6 சீசன் மாதிரி இந்த சீசன் வந்து அந்த அளவுக்கு வரவேற்பை ரசிகர்கள் மத்தியில் பெறலை அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பழைய கோமாளிஸ்ன்னு சொல்லப்படுற நம்ம சிவாங்கி, ஹுசைன் மணிமேகலை, பாலா, குரேஷி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இந்த சீசனில் இடம் பெறல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரக்ஷனோட ஆங்கரிங்க்கு பதிலாக மாக்கப் ஆனந்த் மற்றும் ஜோயாவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பெரிய அதிருப்தியை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு ஒரு முக்கிய காரணமே புது டீம் புது வைபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சிடபிள்யூசி டீமும் பிளான் பண்ணி இப்போ புதுசாக சீசன் 7 நியூ வைபில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ வந்து ஒன் ஆஃப் த கோமாளியா வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற திவாகர் வந்து இருக்காரு. அவருக்கும் மாக்கப்பா ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத் இவங்க 3 பேருக்கும் இடையில நடந்த சண்டை தான் இன்னைக்கு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த பக்கம் வெளியில வந்து அந்த இஷ்யூ ஒரு பக்கம் இருக்கக்குள்ள இந்த பக்கம் மாக்கப்பா ஆனந்த பத்தி ரொம்ப தப்பா திவாகர் ஒரு பக்கம் யூடியூப் சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்கறது மட்டும் இல்லாம அவர் மேல பர்சனலா போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அவர் என்ன இரும்பு ராடால தாக்கும் போது அவர் குடிச்சிருந்தாரு, ஈவன் 24 ஹவர்ஸுமே அவர் குடிக்கிற பர்சன் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து என்னுடைய கேஸ்ட் பத்தியும் இல்லை, என்னுடைய அம்மா பத்தியும் தப்பா தரக்குறைவான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. மூணாவது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மருத்துவர், என்ன 3 பேர் தாக்க வந்தா என்னால் எப்படி வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் என்ன அவங்க ரொம்ப கடினமாக வார்த்தைகளை யூஸ் பண்ணது மட்டும் கிடையாது, என்ன ஆயுதத்தை யூஸ் பண்ணியும் தாக்கியிருக்காங்க. அவங்க மேலே சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவருடைய கம்ப்ளைண்ட் தான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் பேசுபொருளாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனல்ஸுக்கு அவர் வந்து இன்டர்வியூஸும் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த இன்டர்வியூஸில் மாக்கப்பா ஆனந்த பற்றியும் புகழ் பற்றியும் கானா வினோத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கு எதிராக வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னரான திவ்யா கணேஷ் வந்து கானா வினோத்துக்கு ஆதரவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம திவாகரை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களையும் திவ்யா கணேஷ் இப்போது ப்ரொமோஷன் ஆட் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பிஸியாக இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போது சிடபிள்யூசி சீசன் 7 நடந்த இந்த விஷயத்துக்கு ஒரு மீடியாவுக்கு பதில் சொன்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிக் பாஸ் சீசன் 9 திவாகரோட பிஹேவியரை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நிறைய டைம் வந்து என்கிட்டயே ரொம்பவும் ஓப்பனாக ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக பிஹேவ் பண்ணுற மாதிரியும் என்கிட்ட நடந்திருக்காரு. மோஸ்ட்லி அந்த மாதிரி டைமில் நான் கானா வினோத் கிட்ட தான் நான் போய் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணி ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில நாட்கள் வந்து நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனாலும், ஆனால் ஒரு சில நாட்கள் இது ரொம்பவும் எனக்கு இரிட்டேட்டிங்காகவும் ரொம்பவும் அன்கம்ஃபர்டபுளாக நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இதனாலேயே என்னை நிறைய தடவை கானா வினோத் வந்து கன்வின்ஸ் பண்ண, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த வகையில் அவருடைய பிஹேவியரும் சரி, கானா வினோத்தோட பிஹேவியரும் சரி, எல்லாருமே நீங்கள் பிக் பாஸ் சீசன் 9 வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே அங்கேயே அவங்களுடைய 2 பேரோட வெவ்வேறு பிஹேவியரும் தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் எனக்கு என்னமோ கண்டிப்பாக தப்பு அப்படிங்கிறது திவாகர் மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். கண்டிப்பாக பிக் பாஸ் சீசன் 9 திவாகர், அதாவது கானா வினோத் வந்து திவாகர் கிட்ட நடந்துக்கிட்ட சில விஷயங்களை மனசில் வச்சுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு சிடபிள்யூசியில் அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருக்குன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக அவருடைய பழைய வெஞ்சன்ஸ்க்காக தான் இந்த விஷயத்தை திவாகர் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு திறமையோடையும் இன்னைக்கு டேலண்டோடையும் எத்தனையோ நபர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறத விட்டுட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஆளை நாமெல்லாம் பேசியே ஹைப்பேத்தி வச்சிருக்கோம். இது நாம பண்ற ஒரு முட்டாள்தனத்தோடைய ஒரு உச்சக்கட்டம்னே சொல்லலாம். அந்த வகையில் ஒரு வைஃப் முன்னாடி ஹஸ்பண்டை தப்பா பேசினா எந்த ஹஸ்பண்டுக்கு தான் கோவம் வராது? கண்டிப்பாக திவாகர் வந்து ஏதோ தப்பாவோ இல்லை கேஸ்ட்டை பற்றியோ இல்லை அவரை பற்றியோ இல்லை வந்து மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு ஓடிட்ட நீ வந்து ஒரு பயந்தாங்கோலி அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வைஃப் முன்னாடி பேசியிருப்பாரு. இதுக்காக கோவப்பட்ட கானா வினோத் வந்து நீ ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிரியாக பேசியிருப்பாரே தவிர அவர் மனசில் எதையுமே வச்சுக்கிட்டு பேசியிருக்க மாட்டார். ஆனால் இதை சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்ட திவாகர் கண்டிப்பாக வேற ஏதோ மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இதை போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அங்கே நடந்த விஷயத்த மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்ச 90% எல்லாருமே மாகாப்பா, புகழ் மற்றும் நம்ம கானா வினோத் அண்ணா மேலே தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சம்பவம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை அப்படியே திரிச்சு விட்டது எனக்கு தெரிஞ்சு திவாகராக தான் இருக்கணும். கண்டிப்பாக தப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சு 80%க்கு மேலே அவர் மேலே தான் இருக்கும். அதனால் கோவப்பட்டு வேணால் மற்றவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கலாமே தவிர திவாகர் மாதிரி யாருக்குமே பழி வாங்கணும் அப்படிங்கிற இல்லை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் இந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணி கோவமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயம் மிகவும் வைரலானதை தொடர்ந்து மாக்காப்பாவும் சரி புகழும் சரி இந்த விஷயத்தை பற்றி
தங்க சைடில் இருக்கிற அந்த கிளாரிஃபிகேஷனை இன்னைக்கு மீடியாவுக்கே கொடுத்துட்டு வராங்க. அதுலேயும் மாக்காப்பா ஆனந்த் வந்து என்னை குடிகாரன்னு சொல்லிட்டான்ல அப்படின்னா அவன் அந்த அந்த நேரத்தில் கானா வினோத்தை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையே சொல்லுங்க. ஒருவேளை நாங்கள் அடிச்சிட்டோம், நாங்கள் அவரை வந்து தாக்கணும் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அவர் இன்னைக்கு முன்வைக்கிறாருல்ல. ஆனால் அவர் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணி கானா வினோத்தை பேசினாரு அப்படிங்கிறத அவரையே சொல்லுங்க. ஏன்னா கானா வினோத்தோட வைஃப் பாக்யாவிலேருந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கானா வினோத்தை திவாகர் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ண தான் ட்ரை பண்ணோம். ஆனால் திவாகர் அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணின விஷயங்கள் தான் அவ்வளோ தூரம் கொண்டுட்டு போய் விட்டுருச்சு. எவ்வளோ பெரிய இன்வெஸ்டிகேஷன் வந்தாலும் சரி, இது எவ்வளோ பெரிய கேஸ் ஆனாலும் சரி, உண்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, கண்டிப்பாக அது 100% வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக திவாகரோட அந்த குற்றச்சாட்டுக்கு மாக்காப்பா ஆனந்த் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, விஜய் பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சீசன் 9 சேர்ந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் CWC செட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த விஷயத்துக்கு ஆதரவாக வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திவாகர் பேசின விஷயங்களா இருக்கட்டும், அவர் போலீஸ்க்கு கேஸ் கொடுத்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவங்க கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்போ இணையத்தில் ஒரு விஷயம் வேகமாக பரவிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவிக தலைவர் விஜயோட ஜனநாயகன் வந்து அன்அஃபிஷியலாக இன்னைக்கு எல்லா வெப்சைட்லையும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை மேபி யாராவது டவுன்லோட் பண்ணி பார்த்தாலோ இல்லை அந்த லிங்கை ஷேர் பண்ணியிருந்தாங்களோ கண்டிப்பாக படத்தோட மொத்த அமௌண்ட்டில் இருந்து 5% அதாவது 25 கோடியை நஷ்ட ஈடாக கட்டணும், பே பண்ணணும், ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அந்த படத்தரப்பை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை லீக் பண்ணினது எந்த அளவுக்கு குற்றத்திற்குரிய ஒரு விஷயமோ அதே அளவுக்கு தான் இந்த படத்தை அன்அஃபிஷியலாக பார்க்குறதும் அந்த லிங்கை ஷேர் பண்ணுறதும். அந்த தப்பை செஞ்சவங்களை விட இந்த லீக் பண்ணுற அந்த லிங்கை ஷேர் பண்ணுறவங்க பார்க்குறவங்க தான் அதிக தண்டனைக்குரியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அந்த மாதிரி யாராவது நீங்கள் பண்ணுனீங்களா, கண்டிப்பாக படத்தோட அந்த மொத்த பட்ஜெட்லேருந்து அதாவது 500 கோடியிலேருந்து 25% நீங்கள் நஷ்ட ஈடாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 5% நஷ்ட ஈடாக கொடுக்கணும், அதாவது 25 கோடி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு படக்குழுவே சொல்லியிருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி ஜனநாயகனோட அன்அஃபிஷியலான அந்த லீக்குக்கு நிறைய பேர் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினியிலேருந்து சிவகார்த்திகேயன்லேருந்து ஜிவி பிரகாஷ் குமார், விஜய் ஆண்டனின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்கள் தரப்பு அந்த விஷயங்களை இன்னைக்கு முன் வச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி 500 கோடி ரூபா பட்ஜெட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 கலைஞர்களோட உழைப்புங்கிறது அந்த ஒரு மூவியில் இருக்குது. அது ஒரே நிமிஷத்தில் செதுக்கிற மாதிரி தான் இந்த படம் அன்அஃபிஷியலாக இப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிலீஸ் பண்ணின 6 பேரை வந்து இன்னைக்கு வந்து சந்தேகத்தின் பேரை அரெஸ்ட் பண்ணனாலும் அந்த லிங்கை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது அது மிகப்பெரிய தண்டனையாக கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லைக்கு மூவியோட ஹீரோவான பிரதீப் ரங்கநாதன் ஜனநாயகனோட அன்அஃபிஷியலான இந்த லீக்கை பற்றி சொன்ன ஒரு விஷயங்கள் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அவர் இந்த விஷயத்தை கேட்டவுடனே சட்டுன்னு அவருடைய முகம் மாறி இந்த மாதிரி பண்ணுறவங்கள கடுமையாக தண்டிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லியிருந்தாரு.